Vanakkam. Moment ago, a large number of development works were inaugurated. This development work cover roads, healthcare, education, culture, sport, and marine economy. The impact of these works is going to be huge. These development works will improve connectivity and bring more opportunity for Puducherry. I have spoken in detail about the works in my previous speech. Congratulations to the people of Puducherry for these projects. Today, when India is working toward becoming Atmanirbhar, I see a major role for Puducherry in this movement. और भी एक बात मैं बताना चाहूंगा, मैं पहले भी कई बार आया हूं, इसी मैदान में आया हूं, लेकिन आज जो मैं देख रहा हूं, ये उत्साह, ये उमंग, ये ऊर्जा, ये अद्भुत है। पुडुचेरी में हवा कैसे बदल रही है, ये आज दिखाई दे रहा है। பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மேடையிலே இருக்கின்ற தலைவர்களே, மிக கடுமையாக பணியாற்றி வரும் காரியகர்த்தர்களே, புதுச்சேரியை சார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, வணக்கம். தற்போதுதான் பல மேம்பாட்டு திட்டங்கள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளன. அவை சாலைகள், மருத்துவம், கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் கடல்சார் பொருளாதாரம் தொடர்பானவை. இத்திட்டங்களுடைய தாக்கம் மகத்தானதாக இருக்கும். இந்த மேம்பாட்டு திட்டங்கள் பல்வேறு இணைப்புகளை மேம்படுத்தி புதுச்சேரிக்கு மேலும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்த உள்ளது. இத்திட்டங்கள் குறித்து என்னுடைய முந்தைய உரையிலே நான் விரிவாக பேசியுள்ளேன். இத்திட்டங்களுக்காக புதுச்சேரி மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா சுயசார்பு நோக்கி முன்னேறும் தருணத்தில் புதுச்சேரிக்கு முக்கிய பங்களிப்பு உள்ளதை நான் பார்க்கிறேன். சகோதர சகோதரிகளை, இதற்கு முன்பாக நான் பல முறை வந்திருக்கிறேன், இதே மைதானத்திற்கு வந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் காணுகின்ற உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சி இங்கு புதுச்சேரியிலே மிகப்பெரிய காற்று மாறி வீசுகிறது என்பதை காட்டுகிறது. Friends, in Puducherry, I am seeing great happiness. This joy is for two reasons. First, there are many development works that have been inaugurated today. And second, the people of Puducherry are celebrating freedom from the misgovernance of Congress. In 2016, the people of Puducherry voted for Congress with great hope. They thought the government will solve people's problem and give a forward-thinking vision. 5 years later, people are disappointed. They are not happy at all. Their dreams and hopes are broken. In 2016, Puducherry did not get a people's government. They got a government that was busy serving the Congress High Command in Delhi. Their priorities were different. Your former Chief Minister was an expert
lifting the sleeper of his top party leaders. But he did not have the interest to lift people out of poverty in Puducherry. Puducherry deserves a government whose high command is the people of Puducherry, not a small group of Congress leaders sitting in Delhi. NDA assures Puducherry, the people of Puducherry, the next government will be a people-powered government. நண்பர்களே, புதுச்சேரியிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை பார்க்கிறேன். இந்த குதூகலத்திற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் இன்று துவங்கப்பட்டுள்ள மேம்பாட்டு திட்டங்கள். இரண்டாவது காரணம் புதுச்சேரி மக்கள் காங்கிரஸ் கட்சியின் மோசமான நிர்வாகத்திடமிருந்து இன்று விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அதை கொண்டாடி மகிழ்கிறார்கள். 2016 புதுச்சேரி மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோடு காங்கிரசுக்கு வாக்களித்தனர். அரசு மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு முற்போக்கு திட்டங்களை தரும் என்று நினைத்தனர். ஆனால் 5 ஆண்டுகளில் மக்களுடைய நம்பிக்கை நிராசையாகி இருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடு இல்லை. அவர்களுடைய கனவுகளும் நம்பிக்கைகளும் இன்று தகர்ந்து போயிருக்கின்றன. 2016 புதுச்சேரி மக்களுக்கு தேவையான அரசு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அரசு காங்கிரஸ் கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்களுக்கு சேவை செய்வதிலே கவனம் செலுத்துகின்ற ஒரு அரசுதான் கிடைத்தது. அவர்களுடைய முன்னுரிமை மிகவும் மாறுபட்டதாக இருந்தது. உங்களுடைய முதல்வராக இருந்தவர் கட்சியினுடைய தலைவரின் கால் செருப்பை தூக்குவதில் நிபுணராக இருந்தார். ஆனால் மக்களை ஏழ்மையிலிருந்து மேலே உயர்த்துவதிலே அவர் அக்கறை காட்டவில்லை. புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய தலைமை பீடம் என்பது புதுச்சேரி மக்களாக இருக்க வேண்டுமே என்று டில்லியிலே உட்கார்ந்திருக்கின்ற ஒரு சிறிய குழுவாக அது இருக்கக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியின் அடுத்த அரசு மக்கள் சக்தியால் உந்தப்பட்ட அரசாக இருக்கும் என உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். Friends, the High Command Congress government in Puducherry made it a point to damage every sector of governance. Traditional mills closed, local industry was troubled. Friends, Congress does not believe in working for the people. I understand that. But what I cannot understand is why Congress does not want others to work for people. There was non-cooperation from the Congress government in Puducherry towards pro-people central schemes. Funds were not utilized. Schemes related to coastal development and fishermen welfare were not implemented. நண்பர்களே, புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசின் தலைமை புதுச்சேரியின் அனைத்து நிர்வாகத் துறைகளையும் சீரழித்திருக்கிறது. பாரம்பரியமான நூற்பாலைகள் மூடப்பட்டுள்ளன. உள்ளூர் தொழில்கள் கஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளன. நண்பர்களே, காங்கிரஸ் கட்சிக்கு மக்களுக்காக வேலை செய்வதிலே விருப்பம் இல்லை. அது எனக்கு புரிகிறது. ஆனால் மற்றவர்கள் கூட மக்களுக்காக பணியாற்றுவதை ஏன் காங்கிரஸ் விரும்பவில்லை என்பதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதிலே காங்கிரஸ் அரசு தொடர்ந்து ஒத்துழையாமையை கடைபிடித்தது. நிதி உபயோகப்படுத்தப்படவில்லை. கடல்சார் மேம்பாட்டு திட்டங்களும் மீனவர் நல திட்டங்களும் செயல்படுத்தப்படாமல் இருக்கின்றன. Friends, a few days ago, the entire nation saw a video. A helpless woman
was complaining about Puducherry government, complaining about the chief minister, neglect during cyclone and floods. One could see the pain in her eyes. One could hear the pain in the voice. Instead of telling the truth to the nation, the former Puducherry CM gave a wrong translation of the women's words. He lied to the people and his own leader. Can a party whose culture is based on lies ever serve the people? நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பாக நாடு முழுவதும் ஒரு வீடியோவை பார்த்தோம். ஒரு ஆதரவற்ற பெண் புதுச்சேரியினுடைய அரசாங்கமும் முதலமைச்சரும் பற்றி புகார் கூறினார். அதாவது புயல் மற்றும் வெள்ளத்தின் பொழுது புதுச்சேரி அரசாங்கம் பாராமுகமாக இருந்தது என்று கூறினார். அவரது கண்களின் வலியை நாம் பார்க்க முடிந்தது. அவருடைய குரலில் இருக்கின்ற வேதனையை கேட்க முடிந்தது. நாட்டிற்கு உண்மையை சொல்லுவதற்கு பதிலாக முதலமைச்சர் அப்பெண்ணுடைய வார்த்தைகளை தவறாக மொழிபெயர்த்தார். நாட்டு மக்களிடம் ஏன் தன் கட்சியினுடைய தலைவரிடமே பொய்யை சொன்னார். பொய்யினை கட்சியின் கலாச்சாரமாக கொண்டவர்கள் மக்களுக்கு சேவையாற்ற முடியுமா? Friends, the Congress leaves no opportunity to call others anti-democratic. But they need to look at themselves in the mirror. They insult democracy in every possible way. In Puducherry, they have refused to hold panchayat polls. The Supreme Court has said the polls should be held. Yet, the Congress government in Puducherry did not. You must be aware that in Jammu and Kashmir, panchayat elections were held. Large number of people took part in the polls. Currently, local elections are happening in Gujarat. A few days back, the results of the municipal corporation polls came out. The number of votes BJP won is 10 times that of Congress. This is how big the gap is. Voting in rural areas of Gujarat will take place in a few days. Polls can happen in Gujarat. Polls can happen in Jammu and Kashmir. Polls can happen in Leh Ladakh, but not in Puducherry. Now, the people of Puducherry will punish this anti-democratic mindset of Congress. காங்கிரஸ் அடுத்தவர்களை ஜனநாயக விரோதி என்று அழைக்க தவறியதே இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை கண்ணாடியிலே பார்த்துக் கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்த மறுத்து வருகின்றனர். உச்சநீதிமன்றம் பஞ்சாயத்து தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரி காங்கிரஸ் அரசு அதை செய்யவில்லை. இந்த ஜனநாயக விரோத மனநிலை புதுச்சேரி மக்கள் தண்டிப்பார்கள். ஜம்மு காஷ்மீரில் பஞ்சாயத்து தேர்தல்கள் நடத்தப்பட்டன. பெரிய எண்ணிக்கையில் மக்கள் வாக்களித்தார்கள். சில நாட்கள் முன்பாக குஜராத்தில் நகர பகுதிகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்பட்டு அதில் பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கின்ற கவுன்சிலர்களின் எண்ணிக்கை மற்ற கட்சிகள் பெற்றதைப் போல 10 மடங்கு அதிகம். குஜராத்திலே கிராம பகுதிகளிலே தேர்தல்கள் இன்னும் சில நாட்களிலே நடக்க இருக்கின்றன. தேர்தல்கள் ஜம்மு காஷ்மீரிலே நடத்த முடியும், லடாக்கிலே பகுதிகளிலே நடத்த முடியும், குஜராத்திலே நடத்த முடியும்.
ஆனால் புதுச்சேரியிலே நடத்த முடியாது. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனநாயக விரோத போக்கினை மக்கள் நிச்சயமாக தண்டிப்பார்கள். Friends, the Congress culture you saw in Pondicherry for 5 years is how the party worked nationally. Our colonial rulers had the policy of divide and rule. Congress has a policy of divide, lie and rule. Sometimes their leaders put region against region. Sometimes they put community against community. They are gold, silver and bronze medal winners in telling lies. Congress leaders come here and say, we will make a fisheries ministry for fishermen. I was shocked. The truth is, it is the current NDA government that had made a ministry for fisheries in 2019. The budget allocated for fisheries has grown more than 80% in just 2 years. In the same way, it was the previous NDA government of Atal Bihari Vajpayee ji that made a ministry for tribal communities. நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய கலாச்சாரத்தை நீங்கள் புதுச்சேரியிலே கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்து வருகிறீர்கள். அவர்கள் தேசிய அளவிலே எந்த அளவில் செயல்படுகிறார்கள் என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலனி ஆதிக்கத்தினுடைய ஆட்சியைப் போல அவர்கள் பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், மக்களை பிரித்து பொய்யினை கூறி அவர்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. சில சமயம் காங்கிரஸ் கட்சியினர் ஒரு மாநில மக்களை இன்னொரு மாநில மக்களுக்கு எதிராகவும், ஒரு சமுதாயத்தை இன்னொரு சமுதாயத்திற்கு எதிராகவும் தூண்டி அரசியல் செய்து வருகின்றனர். அவர்கள் பொய் சொல்லுவதிலே தங்கம், வெள்ளி, பிரான்ஸ் ஆகிய அனைத்து பதக்கங்களையும் பெறக்கூடிய அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு காங்கிரஸ் தலைவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், மீனவ நலத்துறைக்காக ஒரு அமைச்சகம் அமைப்போம் என்று. எனக்கு இது அதிர்ச்சியாக உள்ளது. உண்மை என்னவென்று சொன்னால், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் 2019 மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தியுள்ளோம். அது மட்டுமல்ல, மீன்வளத்துறைக்காக நாம் ஒதுக்கி இருக்கின்ற நிதி முந்தைய ஆண்டு ஒதுக்கப்பட்டதைப் போல 80% அதிகமான நிதியை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். அதே போல நம்முடைய முந்தைய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் மலைவாழ் மக்களுக்கான ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இதனால் தான் மக்கள் காங்கிரஸை மறுத்தளித்திருக்கிறார்கள். People all over India are rejecting Congress. Their seats in the parliament are the lowest ever. The Congress culture of feudal politics, dynasty politics, patronage politics is ending. India is young, aspirational and forward-looking. நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியானது நாடு முழுவதும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் சரித்திரத்திலேயே முதலாக பாராளுமன்றத்தில் 100க்கும் குறைவான இடங்களை பெற்றுள்ளது காங்கிரஸ். காங்கிரசுடைய கலாச்சாரம் மன்னராதிக்க குடும்ப தலைமுறை ஆட்சி கொள்கையை கொண்டதாக இருக்கிறது. வேண்டியவர்களுக்கு நல்லது செய்கின்ற, அவர்களுக்கு சலுகை செய்கின்ற ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. இன்றைய இந்தியா இளைஞர்கள், அபிலாஷை கொண்டவர்கள், முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களுடைய ஒரு நாடாக மாறி வருகிறது. Friends, leader of the Puducherry, with your kind permission,
I want to convey my feelings here. Shall I? மேடையிலே இருக்கின்ற உங்களுடைய அனுமதியோடு Friends, if asked me to share my manifesto for Puducherry in brief, I will say I want Puducherry to be the best. NDA wants to make Puducherry the best. By best, I mean B for business hub, E for education hub, S for spiritual hub, T for tourism hub. நண்பர்களே, நீங்கள் புதுச்சேரிக்கான என்னுடைய தேர்தல் அறிக்கை என்னவென்று கேட்டால் சில வார்த்தைகளிலே என்னால் சொல்ல முடியும். நான் புதுச்சேரியை மிக சிறந்த மாநிலமாக மாற்ற விரும்புகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியை சிறந்த மாநிலமாக மாற்ற விரும்புகிறது. சிறந்த மாநிலம் என்றால் என்ன? பிங்கிறது இது வர்த்தக மையமாக, பி ஃபார் பிசினஸ், வர்த்தக மையமாக இருக்கும். இ என்பது கல்விக்கான மையமாக, எஜுகேஷன் ஹப். எஸ் என்பது ஸ்பிரிச்சுவல் ஹப், ஆன்மீக மையமாக இருக்கும். டி என்பது சுற்றுலா மையமாக புதுச்சேரி திகழும். இதுதான் என்னுடைய புதுச்சேரிக்கான தேர்தல் அறிக்கை. Friends, the youngsters of Puducherry are talented. All they need is the right support, which we will give. NDA government's reforms in various sectors will help the IT, pharma, textile, and several other sectors. The government is encouraging startups under the Startup India program. Compliance burdens are down. The recent performance-linked incentive scheme will help entrepreneurs. நண்பர்களே, புதுச்சேரியினுடைய இளைஞர்கள் திறமை வாய்ந்தவர்கள். அவர்களுக்கு சரியான ஆதரவு தேவை. அதை நாம் தருவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பல்வேறு சீர்திருத்தங்கள், அது தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், மருந்து துறை, நெசவு மற்றும் பல்வேறு துறைகளில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசு புதிய தொழில்களை ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலமாக ஊக்கப்படுத்தி வருகிறது. இதனால் இந்த திட்டங்களுக்காக நாம் பின்பற்ற வேண்டிய பல சுமைகள் குறைந்துள்ளது. சமீபத்திலே செயல்பாடுகளோடு இணைக்கப்பட்ட ஊக்க திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன தொழில் முனைஞர்களுக்கு. இதன் மூலம் தொழில் முனைஞர்கள் மிகவும் உதவி பெறுவார்கள். Friends, NDA's focus area will be to improve education infrastructure in Puducherry. India has got a national education policy in 2020. This policy will change the way of learning. It also shifts focus to creating more centers of education. The NDA government and the center has increased the number of medical and engineering colleges across India. In the previous program, the foundation stone for a new medical college was laid. நண்பர்களே, கல்விக்கான உள்கட்டமைப்பு திட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கவனம் செலுத்தும். புதுச்சேரியிலே நாம் 2020 தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியுள்ளோம். இது கற்றலுக்கான முறையில் மாற்றத்தை கொண்டுள்ளது.
மேலும் இது பல கல்வி மையங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும். மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கையை நாடு முழுவதும் அதிகரித்து வருகிறது. முந்தைய நிகழ்ச்சியில்தான் இங்கு புதுச்சேரிக்கான மருத்துவ கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். Friends, we saw that language was becoming a barrier to education. That is why we are working towards a system where medical and technical education would be given in the local language. Many students will gain from this. Friends, Puducherry is a beautiful confluence of many cultures. This is a wonderful place to become a hub for spiritual tourism. People can come here to discover themselves. Similarly, Puducherry can draw many more tourists from India and abroad. நண்பர்களே, கல்வியிலே மொழி ஒரு தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே மருத்துவம் மற்றும் தொழில் கல்வியிலே உள்ளூர் மொழியில் கல்வி தருவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இதனால் பல மாணவர்கள் பயன்பெறுவார்கள். நண்பர்களே, புதுச்சேரி பல்வேறு கலாச்சாரத்தின் சங்கமத்தின் இடமாக அமைந்திருக்கிறது. இது ஆன்மீக சுற்றுலாவிற்கான அற்புதமான ஒரு பகுதியாக திகழ்கிறது. இங்கு மக்கள் ஆன்மீக தேடலை உணர்வதற்காக வர முடியும். அதே போல புதுச்சேரி உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான தகுதி உள்ள இடமாக இருக்கிறது. Here in Puducherry, you have the sun, you have the sand, you have the shores. There is a remarkable spirit. There is also vibrant spirituality. The NDA government is working to improve local infrastructure and connectivity so that more tourists can come here. I would make you happy that in the last few years, India's tourism sector has grown rapidly. In the World Tourism Index ranking, we have improved from 65th rank to 34. When tourism grows, economic activity grows and people earn more. So, let us make Puducherry the best. Business, education, spirituality, tourism. நண்பர்களே, இங்கு புதுச்சேரியிலே சூரிய ஒளி பெற்றிருக்கிறோம். இங்கு மணல் இருக்கிறது, கடற்கரை இருக்கிறது, ஆன்மீக மையங்கள் இருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் பணியாற்றி வருகிறது. மேலும் அனைத்து இணைப்புகளையும் முன்னேற்றி வருகிறோம். இதனால் மேலும் சுற்றுலா பயணிகள் அதிகம் இங்கு வர இயலும். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு இதை கேட்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வந்துள்ளது. உலகத்திலேயே சுற்றுலாத்துறையினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே 65வது இடத்திலிருந்து 34வது இடத்திற்கு நாம் முன்னேறி இருக்கிறோம். சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியின் மூலம் பொருளாதார நடவடிக்கைகள் செயல்பாடு வளர்கிறது. அதன் மூலம் நமக்கு வருவாய் அதிகரிக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், பெஸ்ட் புதுச்சேரி ஆகும்னு. பிசினஸ் ஹப், எஜுகேஷன் ஹப், ஆன்மீக மையம் மற்றும் டூரிசம், சுற்றுலாத்துறை. Friends, two more sectors that will be our focus area are coastal development and making the cooperative sector stronger. The NDA government believes
that the road to an Atmanirbhar Bharat will not be completed without a strong blue economy. Projects like Sagarmala will transform our coasts and coastal communities. In this year's budget, special provisions have been made for coastal states and coastal development. The central government is building more ports, making current ports more efficient, more credit to fishermen, integrating fishermen with Kishan credit card, ensuring better technology for fishermen. Last year, India's fisheries export were 46,000 crore rupees compared to 2014. This is a growth of over 50%. நண்பர்களே, மேலும் 2 துறைகளிலே நாம் கவனம் செலுத்த இருக்கிறோம். ஒன்று கடல் சார்ந்த துறையின் மேம்பாடு. அதில் கூட்டுறவுத்துறையை பலப்படுத்துவது. மீன்பிடி பொருளாதாரத்தை, அதாவது ப்ளூ எக்கானமி பலப்படுத்தாமல் சுயசார்பு இந்தியா முழுமையடையாது என்று தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நம்புகிறது. சாகர்மாலா போன்ற திட்டங்களின் மூலமாக கடற்கரை மற்றும் மீனவ சமுதாயத்தின் மாற்றத்தை கொண்டு வர இயலும். சென்ற ஆண்டு பட்ஜெட்டிலே நாம் கடற்கரை மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதிலே அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறோம். மத்திய அரசு பல துறைமுகங்களை அமைத்து வருகிறது. தற்போதுள்ள துறைமுகங்களை திறமை வாய்ந்தவைகளாக மாற்றுவது, மீனவர்களுக்கு மேலும் கடனுதவி வழங்குவது, மீனவர்களை விவசாய கடன் அட்டை திட்டத்திலே இணைப்பது, மீனவர்களுக்கு புதிய நவீனமான தொழில்நுட்பத்திலே அவர்களுக்கு உறுதிப்படுத்துவது ஆகியவை நம்முடைய முயற்சிகளிலே அடங்கும். சென்ற ஆண்டு மீனவர் துறைக்காக மாத்திரம் 46,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது 2014 ஒதுக்கியதை விட 50% அதிகமானதாகும். Friends, the High Command government in last 5 years, you have seen the High Command government of Congress did not manage the cooperative properly. Many of them had to close down. I come from Gujarat, where the cooperative movement had transformed many lives. The NDA government will work to make the cooperative sector in Puducherry very, very vibrant. This will specially help the women of Puducherry. நண்பர்களே, இந்த தலைமையின் கைப்பாவையாக இருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம் கூட்டுறவுத்துறையை சரியாக நிர்வகிக்கவில்லை. அவைகளில் பல இப்பொழுது மூடப்பட்டுள்ளன. நான் குஜராத்திலிருந்து வருகிறேன். அங்கு கூட்டுறவுத்துறையானது மக்களின் வாழ்வில் பல முன்னேற்றங்களை, மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கூட்டுறவுத்துறையை துடிப்புள்ளதொரு துறையாக மாற்றும். இது புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு, விசேஷமாக மகளிருக்கு உதவுவதாக அமையும். Friends, there is much work to do. When you all vote this time, reject the anti-development forces. Support NDA's good governance agenda. Give Puducherry a government that will restore its glory. With this, I again congratulate you all for the project launched today. I also thank you for your support. Thank you very much. Vanakkam.